பாசுரத்தோட விளக்கத்தை நம்ம தெரிஞ்சுக்கலாமா? நேத்து பாசுரத்துல என்ன பார்த்தோம்னா ஆண்டாள் அவங்களோட தோழிகளை எழுப்புறதும் அப்புறம் அவங்க தோழிக்கிட்ட நீ ஏஞ்சினா என்ன உனக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்றத நம்ம பார்த்தோம். இந்த பாசுரத்தை நம்ம என்ன பார்க்க போறோம்னா அந்த தோழிகளோட தலைவியை நம்ம எழுப்புறத பார்க்க போறோம். கீசு கீசென்றெங்கும் ஆனை சாத்தன் கலந்து பேசின பேச்சரவம் கேட்டுலையோ பெண்ணே. இதுல என்ன ஆண்டாள் சொல்றாங்கன்னா எல்லாருக்குமே கிருஷ்ணருடைய நாமத்தை பாட பிடிக்கும். அந்த மாதிரி ஆனை சாத்தான் என்ற வாலியன் பறவைகளும் கிருஷ்ணனோட நாமத்தை பாட ட்ரை பண்ணுச்சு. ஆனா அதால கிருஷ்ணா அப்படின்னு சொல்ல முடியல. ஆனா அது கீசு கீசுன்னு கத்தும். அதனால அந்த கீசு கீசுன்னு கத்துறது கூட உன்னால கேட்க முடியலையா மதிக்கட்ட பெண்ணே அப்படின்னு கேக்குறாங்க. காசும் பிறப்பும் கலகலப்பம் கை பேர்த்து வாசனருங்குழலாய் சியர் மத்தினால் ஓசைப்படுத்த தைரரவன் கேட்டிலையோ. இதுல ஆண்டார் என்ன சொல்றாங்கன்னா, ஆயர்பாடியில இருக்க ஆய்ச்சியர்களுக்கு ரொம்ப இயற்கையிலேயே ரொம்ப வாசனையான கூந்தல் இருக்கும்னு சொல்றாங்க. அவங்க தயிர் கடையும் போது அவங்க போட்டிருக்க அச்சத்தாலி ஆடி ஆடி வர சவுண்டு, அதுக்கப்புறம் தயிர் கடையும் போது வர சவுண்ட்லாம் அவனுக்கு கேட்கலையா அப்படின்னு சொல்றாங்க. நாயக பெண் பிள்ளாய் அப்படின்னா இந்த பேய் பெண்ணு மதிக்கட்ட பெண்ணு அப்படிலாம் கூப்பிட்டதுனால ஆண்டாள் நினைச்சுட்டாங்க இந்த மாதிரி உள்ள இருக்க பெண்ணு ஐயோ இவ கோச்சுக்கிட்டாலோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க. இந்த தோழிகளுடைய தலைவியே நீ வா அப்படின்னு கூப்பிடுறாங்க. நாராயணன் மூர்த்தி கேசவனை பாடவும் நீ கேட்டே கிடத்தியோ. இது விளக்கம் என்னன்னா, இதுல என்ன சொல்றாங்க, கேசவனா இருக்கிற நாராயணனை நாங்க பாடும் போது நீ ஏன் இப்படி தூங்கிட்டே இருக்கியே அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஏன் கேசவனுக்கு நாராயணனுக்கு கேசவன் பேர் வந்துச்சுன்னா, அவர் கிருஷ்ணாவா இருக்கும் போது கேசி என்ற ஒரு அரக்கனை கொன்னாரு. அதனால அவர் கேசவன் பேர் வந்துச்சு. தேசமுடையாய் திரவேலோரெம்பாவாய் தேஜசும் அழகும் இருக்கு உடையவளே இப்பொழுது கதவை திறந்து வெள்ளை வா அப்படின்னு கூப்பிடுறாங்க ஆண்டாள்.